நமது தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறார். நம்முடைய பரவாமி பஞ்சாயத்துடைய தலைவர் கேப்டன் பி கேசவ ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார். அவர்களுக்கு மக்கள் சார்பில் இன்றைய நாள் மகா சிவராத்திரி நாள். இந்த மகா சிவராத்திரி நாளிலே நாமெல்லாம் இன்றைக்கு இந்த கோவிலிலே கூடியிருக்கின்றோம். ஏன் இந்த மகா சிவராத்திரி நாளிலே நாமெல்லாம் வீடுகளை விட்டு இரவெல்லாம் கண்விழித்து கோயிலிலே இறைவனை பூசனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதற்குரிய காரணம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரணம் இருக்கிறதா, இல்லை அறிவியல் சம்பந்தப்பட்ட காரணம் இருக்கிறதா என்றால், ஆன்மீகமும் அறிவியலும் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணிக்கக்கூடியவைதான். இன்றைய இந்த சிவராத்திரி நாளிலே இன்றைய சிவராத்திரி நாளிலே இன்று இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனை வழிபடுவதற்குரிய அடிப்படையான காரணம், ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற மாத சிவராத்திரி இன்றைக்கு வந்திருப்பதோ மகா சிவராத்திரி. மாத சிவராத்திரியை விட இந்த மகா சிவராத்திரிக்கு, அதாவது மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்குரிய பெருமை என்னவென்றால், இன்றைக்கு தான் சிவபெருமான் உமையவளாக இருக்கக்கூடிய பார்வதி அம்மையாருக்கு லிங்கோத்பவராக காட்சி அளிக்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள். உமையவள் தவமிருந்து சிவபெருமானுடைய லிங்கோத்பவர் வடிவத்தை காண வேண்டும் என்பதற்காக தவம் செய்த நாள். இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், திருக்கடையூரிலே யமதர்மன் மார்கண்டேயனை கவர்ந்து செல்வதற்காக வந்த இந்த நாளில்தான் சிவபெருமானால் யமதர்மன் எட்டி உதைக்கப்பட்ட நாள் இன்றைய நாள். இன்னும் ஒரு சிறப்பு, பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அதிலே வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்ட பொழுது அந்த ஆழகால விஷமானது சிவபெருமானுடைய தொண்டைக்குழிக்குள் செல்லாமல் உமையவள் தடுத்து நிறுத்திய நாள்தான் இன்றைய இந்த மகா சிவராத்திரி நாள். அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையிலே சிவபெருமானுடைய அடிமுடி காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும் புறப்பட்டு சென்ற பொழுது கடைசி வரை சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காணாமல் வந்த நாள்தான் இன்றைய நாள். இந்த நாளிலே மிக அற்புதமான சிறப்பு. ஏன் நாம் வீட்டிற்குள் இருக்காமல் இன்றைக்கு ஆலயத்திற்குள் வர வேண்டிய
அவசியம் ஏன் ஏற்பட்டதென்றால், இன்றைய நாளிலே பிரபஞ்சத்திலே ஒரு பெரிய அதிசயம் உண்டு. அந்த அதிசயம் என்னவென்றால், இன்றைக்கு விண்வெளியிலிருந்து வரக்கூடிய விண்வெளி கதிர்களுடைய ஆற்றல் என்பது மிக அளவிடற்கரியதானதாகும். அந்த கதிர் அலையிலே நாம் நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் சிவபெருமானிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் இன்று இரவு ஒரு நாள் மாத்திரம் வீட்டிற்குள் உறங்காமல் இன்றைக்கு ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆலயத்திலே உறங்கினால் என்ன நடக்கும் என்றால், இந்த பிரபஞ்சத்திலே வரக்கூடிய அந்த கதிரலைகளை நாம் உள்வாங்காமல் இந்த பிரபஞ்சத்திலே அது பரவி கிடக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் இன்று ஒரு நாள் மாத்திரம் சிவனுக்கு உரிய ராத்திரியாக இன்று தேர்ந்தெடுத்து இன்று ஆலயத்திற்குள் வந்து இன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிந்தைக்குள் சிவபெருமானை நினைத்து அவன் அருளை பெற்று பிறவிகள் தோறும் நாம் செய்த கர்ம வினைகளை எல்லாம் கழித்து இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டுமென்றால் இன்று இரவு நாம் கண்பிடித்தே ஆக வேண்டும். அதிலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் 12:45 வரை கண்டிப்பாக கண் விழித்திருக்க வேண்டும். ரொம்ப வயதாயிடுச்சு, எங்களால் இரவில் உறக்கம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா குறைந்தபட்சம் 12:45 வரையிலாவது நாம் விழித்திருக்கணும். என்ன காரணம் என்றால், இன்று இரவு 12:45 சிவபெருமானுடைய அந்த பேரொளி ஆற்றல் விண்ணிலிருந்து இந்த மண்ணிற்கு வரக்கூடிய நேரம் இன்றைய இரவு. திடகாத்திரம் உள்ளவர்கள், தம்மால் இன்று இரவெல்லாம் கண்விழிக்க உடையவர்கள் எல்லாம் தாராளமாக கண்விழித்து இறைவனுடைய அருளை பெறலாம். இதுதான் இன்றைய சிவராத்திரியினுடைய மிகப்பெரிய பெருமை. இது அறிவியல் உலகிற்கு, அறிவியல் என்ற ஒரு வார்த்தையே கண்டுபிடிக்க முடியாத காலத்திற்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் இன்றைய தினத்தை வானவியல் சாஸ்திரப்படி கண்டுபிடித்து இன்றைய தினம் வீட்டிற்குள் இருக்காமல் கோயிலுக்குள் வருகின்ற பொழுது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள், மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், ஆக்ஞை, விசுக்தி என்று 6 ஆதாரங்கள் நம் உடலுக்குள்ளே இருக்கின்றன. அந்த பேரண்ட ஆற்றலானது நாம் இரவு 12 மணிக்கு மேல் நேராக உட்கார்ந்து சிவபெருமானை சிந்தைக்குள் நினைத்து கொண்டிருந்தோமானால் அந்த 12:45 மணிக்கு நம் உடலிலே சிவ ஒளியானது உள்ளே நுழைந்து நம் வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எத்தனை கால துன்பங்களை எல்லாம் நம்மை விட்டு ஓடி மகிழ்வான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் இன்று நாம் கண் அயராமல் இருப்பது அவசியமாகிறது. அந்த மாத சிவராத்திரியில் இருந்து இன்றைக்கு மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படுவது இதுதான் காரணம். இன்றைய விஞ்ஞான உலகத்திற்கு எதிர்த்து நின்று விஞ்ஞானத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சமயமாக இருக்கக்கூடியது நம்முடைய சைவ சமயம். இந்த சைவ சமயத்தினுடைய பெருமை என்ன? சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்ன? தண்ணி பாட்டில் இருக்கா? சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய தாத்பரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் காணப்போகிறோம். அதுதான் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பினுடைய உள்ளார்ந்த கருத்துக்கள். நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாகினும் அது விநாயக பெருமானாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, மற்றைய தெய்வங்கள் திருமாலாக இருந்தாலும் சரி,
அந்த தெய்வங்களுக்கெல்லாம் மகுடம் தரித்திருக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு மாத்திரம் மகுடம் கிடையாது. ஏனென்றால் சிவபெருமானுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. அவன் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவன் கிடையாது. அதனால்தான் சிவபெருமானுக்கு தொப்புள் கிடையாது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவருக்கு மாத்திரம்தான் தொப்புள் கொடி உறவு என்பது இருக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு தொப்புள் கிடையாது. ஏனென்றால் அவன் எந்த ஒரு தாய் வயிற்றிலும் பிறந்தவன் கிடையாது. அவனுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. தோன்றிய உயிர்கள் அனைத்தும் ஒரு நாள் உலகிலே மறைந்து போகும். ஆனால் சிவபெருமான் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தோற்றம் இல்லாமல் இருக்கிறவன். அதனால்தான் சிலப்பதிகாரத்திலே சிவபெருமானை பிறவா யாக்கை பெரியோன் என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். பிறவா யாக்கை பெரியோன் என்றால் அவனுக்கென்று ஒரு பிறப்பும் கிடையாது, ஒரு இறப்பும் கிடையாது. அதுதான் சிவபெருமானுக்குரிய மிகப்பெரிய விந்தையான ஒரு தகவல். மற்றைய தெய்வங்களை பார்த்தீர்களால் அவர்களுக்கு தொப்புள் இருக்கும். விநாயகருக்கு பார்த்தாலும் தொப்புள் இருக்கும், திருமாலுக்கு பார்த்தாலும் தொப்புள் இருக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் தொப்புள் இருக்கும். சிவபெருமானுக்கு மட்டும் தொப்புள் கிடையாது. இன்னொரு விஷயம், அவனுக்கு மணிமகுடம் கிடையாது. அவன் எப்பொழுதுமே விரிசடை கூத்தனாகத்தான் இருப்பான். அந்த விரிசடை கூத்தனுக்கு எப்பொழுதுமே அவன் ஆட்டத்தோடு இருக்கக்கூடியவன். அவன் ஆடுவதை நிறுத்தினால் இந்த பூமி சுற்றுவது நின்றுவிடும். அதனால்தான் அவன் சிதம்பரத்திலே ஆடல் வல்லானாக தில்லை கூத்தனாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பவன் நடராஜ பெருமான். அவனை நாம் அடைய வேண்டுமென்றால் இந்த நாளிலே இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டுமென்றால் நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் கழித்து இந்த பிறவிகளை எல்லாம் நீக்கி நாம் இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டுமென்றால் அதற்கு என்ன முக்கிய காரணம் என்றால், எவன் ஒருவன் தாய் வயிற்றில் பிறக்காமல் இருக்கிறானோ அவனை நாம் வழிபாடு செய்தால் நமக்கும் அடுத்த பிறவிகள் கிடையாது. அதனால தான் மற்ற தெய்வங்களை வழிபடுவதை விட சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நமக்கு ஒரு வேலையாக ஒரு அலுவலகத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க, ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு, அங்கே முதல்ல நமக்கு ஒரு பியூன் பழக்கமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு வேலை நடக்கும். சில பேருக்கு ஒரு தாசில்தார் நண்பராக இருக்கலாம், சில பேருக்கு மாவட்ட கலெக்டரே நண்பராக இருக்கலாம், சில பேருக்கு சிஎம்ஏ நண்பராக இருக்கலாம். இப்போ அந்த படிப்படியாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் சிறு சிறு தெய்வங்கள். ஆனால் சிவபெருமான்றவர் யாருன்னா ஒரு சிஎம் மாதிரி. சிஎம்ஏ நமக்கு தெரிஞ்சால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிவபெருமானுக்கே நாம் நேரடி தொடர்பில் போயிட்டோம்னா இடையில் இருக்கக்கூடிய எந்த பியூனு பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, எந்த சப் கலெக்டரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எந்த அதிகாரியை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம எப்படி சிஎம்ஐ போய் பார்க்குறோமோ முதலமைச்சரை, அப்படி சிவபெருமானுடைய வழிபாட்டை நாம் தொடங்கிவிட்டால் நாம் மற்றைய தெய்வங்களை வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம சிவபெருமானை வழிபடணும்னா என்ன மந்திரம் கொண்டு வழிபடணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வழிபடுகின்ற மந்திரம் எதுனா நமச்சிவாயங்கிற ஒரு மந்திரம். அந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய பலன் என்ன நமக்கு அப்படின்னா, இந்த மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் எதுவென்றால் அது நமச்சிவாய மந்திரம். அதனால தான் மனிதர்களுக்கு நமச்சிவாய என்ற பெயர் வைப்பாங்க. நாம் சிவபெருமானை எப்படி கூப்பிடுறோமோ அப்படி நமச்சிவாயம் என்ற பெயர் வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை அழைக்கின்ற பொழுது நாம் சிவபெருமானையே அழைப்பது போல கருதி சிவபெருமான் நமக்கான ஆசியை வழங்குவான். அதனால்தான் நமச்சிவாய என்ற பெயர் வைப்பாங்க. இந்த நமச்சிவாய மந்திரத்துக்கு பேரு
ஸ்தூல பஞ்சாட்சரன்னு பேர். அந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் எதுனா நமச்சிவாயம். இந்த நமச்சிவாயன்றதுக்கு என்ன பொருள்? முதல்ல மந்திரத்தில் முதல் மந்திரம் ஸ்தூல பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடியது நமச்சிவாய மந்திரம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. வீட்டில் இருக்கும்போது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம், நீங்கள் போக வேண்டிய இடம் சிவபெருமானுடைய திருவடியாக இருக்கணும்னு நினச்சா இப்போ நான் சொல்லி கொடுக்குற மந்திரங்களை கவனமாக கேட்டு நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்தா போதும். சிவபெருமானுக்காக நீங்கள் எந்த செலவும் செய்ய தேவையில்லை. ரொம்ப எளிதாக நாம் அடைய வேண்டிய இறைவன் யார் என்றால் சிவபெருமான் ஒருவன் தான். அவனுக்காக நீங்கள் எந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஒருவன் யார் என்றால் சிவபெருமான் ஒருத்தன் தான். என்ன காரணம்னா அவனுடைய பெயரை நீங்கள் உச்சரித்தாலே உங்களுக்காக சொர்க்கத்திற்கு ஒரு டிக்கெட் போட்டு வைக்கலாம். எப்போவுமே நமக்கு எப்பெல்லாம் இப்போ சில பேருக்கு வாயே இல்லாமல் இருக்கும், பேச்சு வராது. ஆனால் இறைவன் நமக்கு வாய் கொடுத்துருக்கிறான். அந்த கொடுத்திருக்கிற வாயினால் நாம் சிவபெருமானுடைய மந்திரத்தை உச்சரிக்கணும். முதல் மந்திரம் நமச்சிவாய மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்தில் நா என்ற எழுத்துக்கு என்ன பொருள்னா திரோதன மலம் பேர். அந்த ஒரு எழுத்துக்கு நா என்கிற எழுத்துக்கு திரோதன மலம் என்று பெயர். மா என்ற எழுத்துக்கு ஆணவ மலன்னு பேர். சி என்ற எழுத்துக்கு சிவம் என்று பெயர். வா என்ற எழுத்து உமையவளாக இருக்கக்கூடிய பார்வதியினுடைய சக்திக்கு பெயர் வா. யா என்பது இந்த உயிர். அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய கருத்து. 5 எழுத்து தான். அந்த 5 எழுத்து மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்? நா என்கிற எழுத்து திரோதன மலம், மா என்கிற எழுத்து ஆணவ மலம், சி என்கிற எழுத்து சிவம், வா என்கிற எழுத்து உமையவள், யா என்கிற எழுத்து இந்த ஆன்மா. அவ்வளவுதான். இப்போ இந்த மந்திரத்தை நாம எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் சிவபெருமானுடைய பெயரை நாம் உச்சரித்து கொண்டிருந்தால் நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் இறைவன் பொறுத்து நம்முடைய பாவ கணக்கிலிருந்து நம்மளை விடுவிப்பார். இப்போ நாம் செய்யக்கூடிய கர்ம வினைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த கர்ம வினைங்கிறது என்னன்னா, வினையில் 3 வினை இருக்கு. ஒன்று சஞ்சித வினை. சஞ்சித வினைனா நம்முடைய முற்பிறவியில் நாம் செய்த பாவங்களினுடைய தொகுப்பு, நல்வினைகளினுடைய தொகுப்பு தான். நல்வினைகளினுடைய தொகுப்புக்கு பேரு சஞ்சித வினைன்னு பேர். நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த புண்ணியங்கள், இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பிற்கு பெயர் சஞ்சித வினை. சரி, போன பிறவியில் அதுக்கு முன்ன பிறவியில் நாம் செய்த பாவ காரியங்களை எல்லாம் இறைவன் என்ன பண்ணுவான்னா சிவபெருமான் ஒரு 100% சேர்த்து ஒரு தொகுப்பா வச்சிருப்பான். அந்த நல்வினையும் தீவினையும் ஒரு சேர நமக்கு கொடுத்தா அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த உயிருக்கு கிடையாது என்பதனால் இறைவன் என்ன பண்றான்னா, நாம் செய்த நல்வினைகளாக இருந்தாலும் தீவினைகளாக இருந்தாலும் அவற்றில் ஒரு 60% இந்த பிறவியில நமக்கு கொடுத்து அனுப்புறான். இதை நீ போய் அனுபவின்னு. இந்த அனுபவிக்கக்கூடிய அந்த வினை என்னன்னா, இந்த பிறவியில செய்யக்கூடிய வினை என்னன்னா பிரார்த்த வினைன்னு பேர். ஏற்கனவே பல பிறவிகளில் செய்ததற்கு பேரு சஞ்சித வினை. இந்த பிறவியில நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வினைகளின் பயனாக நடக்கக்கூடியது பிரார்த்த வினைன்னு பேரு. இனி நாம் செய்ய போகிறது எல்லாத்துக்கும் பேரு ஆகாமிய வினைன்னு பேர். இந்த 3 வினைகளினுடைய தொகுப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள்னு சொல்றது. இந்த கர்மா தான் நம்முடைய ஒவ்வொரு பிறவியிலையும் நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவ புண்ணியங்கள்.